அசைவ உணவு உண்பவர்கள் சைவ உணவுக்காரர்களுக்கான கிரக நிலைகள் எப்படி இருக்கும் ஐயா? பெரும்பான்மையோர் அசைவம் என்பதால் எல்லோருமே பாவிகள் என்று எடுத்துக்கொள்ளலாமா? ஜோதிடத்திற்கான இதுவும் நீங்க ஒரு வித்தியாசமா தான் கேட்குறீங்க. முதல்ல ஜோதிடத்துல சொல்ல முடியாத விஷயங்களே இல்லை. அதற்காக நாம் எல்லோரையும் எல்லாத்தையும் சொல்லிவிட முடியும்னு ஆயிட முடியாது. பொதுவான பழக்க வழக்கங்களுக்கு தனிமனித ஜாதகங்கள் ஒத்து வராது. அதாவது உலகியல் ஜோதிடப்படி முண்டேன் அஸ்ட்ராலஜின்னு சொல்லப்படக்கூடிய ஞானிகள் எல்லா விஷயங்களுக்கும் ஜோதிடத்தில் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஞானி கிடையாது, நம்ம சாதாரணமான மனுஷன். நம்ம சாதாரண அதற்காகத்தான் ஒவ்வொரு ஞானிக்கும் ஒவ்வொரு விதமான ஜோதிட முறைகள், ஒவ்வொரு ரிஷியும் தான் அறிந்த வரையில் பரம்பொருளிடமிருந்து தான் பெற்ற அமைப்புகளை வேறு வேறு வடிவங்கள்ல சொல்றாங்க. ஆக எல்லா முறைகளையும் உதாரணமாக சொல்ல போனால் சித்தயோகியார் சிவதாசன் ரவி ஐயா அவர்கள் நாடி ஜோதிடத்துல அவர் முதன்மையான ஒருத்தர். அதுல இந்த பிருகுநந்த நாடியில அவர் ஒரு மைல் கல்லே கடந்திருக்கிறார் என்று அவருடைய நாடி காரகத்துவங்களை பார்த்தாலே தெரியும். ஆக ஒரு மனிதனுக்கு என்ன விஷயங்களில் ஆர்வம் இருக்கிறதோ அந்த முறைகளில் மட்டும்தான் நம்ம நம்முடைய முழு கவனத்தையும் செலுத்த முடியும். இந்த நீங்க கேள்வி கேட்ட அமைப்பின்படி உலகியல் ஜோதிடப்படி இந்த பழக்க வழக்கங்கள் வருகின்றன. ஏன் இதையே வேற விதமா சொல்லுவேன். மீன் என்பது நம்முடைய தேசத்துல அசைவம் என்று சொல்லப்படுகிறது. கல்கத்தாவில் அது சைவமாக கருதப்படுகிறது. இந்த தேசம், காலம், இது போன்ற பொதுவான கேள்விகளுக்கு சமூகம், சமுதாயம், தனி மனிதனை தவிர்த்து ஒட்டுமொத்தமான பழக்க வழக்கங்களுடைய கேள்விகளுக்கு முண்டேன் அஸ்ட்ராலஜி தான் பதில் சொல்லும். அந்த கிரக அமைப்புகளின்படி இன்னொரு விஷயத்த கூட நான் இங்கே சொல்றேன். இந்த நாடுகளுடைய பிறந்த ஜாதகம்னு சொல்ற மாதிரியான ஒரு தவறான வழக்கம் நிறைய பேர் இதை பண்றாங்க. சுதந்திர இந்தியாவின் பிறந்த ஜாதகப்படி உயிரில்லாத எந்த பொருளும் பிறக்காது. உயிரில்லாத பொருளுக்கு ஜாதகமே கிடையாது. அந்த பேசிக்கே தெரியாம நிறைய பேர் சுதந்திர இந்தியாவின் ஜாதகப்படி தற்போது சுக்கிரதசையில சனி புக்தி நடந்துகிட்டு இருக்குன்னு எழுதுறாங்க. அப்ப சுதந்திர இந்தியா 120 வருஷம் கழிச்சு செத்து போகுமா? வாய்ப்பே கிடையாது. சுதந்திர இந்தியாவின் ஜாதகம் என்று சொல்லுவதே அஸ்ட்ராலஜி படி தப்பு. அஸ்ட்ராலஜி படி இந்தியாவின் நடக்கும் விஷயங்களை சொல்வதற்கென்ற அந்த முண்டேன் அஸ்ட்ராலஜி என்கின்ற சில விஷயங்கள் இருக்கின்றன. ஆகவே இப்ப நீங்க கேட்ட இந்த அசைவ உணவு பழக்கங்கள், சைவ உணவு பழக்கங்கள் அனைத்துமே இது சம்பந்தப்பட்டது, தனி மனித ஜாதகம் சம்பந்தப்பட்டது அல்ல. முண்டேன் அஸ்ட்ராலஜியில் இதற்கான விடை இருக்கும். அது இப்போதைக்கு முண்டேன் அஸ்ட்ராலஜியில் எனக்கு அவ்வளவா பரிச்சயம் கிடையாது. முண்டேன் அஸ்ட்ராலஜி ஓரளவு எனக்கு தெரியும், முழுக்க இதை பற்றி சொல்லுகிற அளவுக்கு இல்லை. இந்த கேள்வியை நீங்க சித்தயோகியார், அவர் முண்டேன் அஸ்ட்ராலஜியில் உலகியல் ஜோதிடத்தில் ஏகப்பட்ட ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்கிறார். இந்த கேள்விகளை சித்தயோகி சிவதாசன் ரவி ஐயா அவருடைய டைம் லைன்ல போடுங்க. அவர் இதற்கு நிச்சயமாக பதில் சொல்வார்.